Hi students, today 12th Maths chapter 3 example 3.4 பார்க்கலாம். Find the sum of the squares of the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e equal 0. A not equal 0. Let alpha, beta, gamma, delta be the roots of ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e equal 0. அதாவது இப்போ 4 இருக்கனால 4 ரூட்ஸ் வேணும். அதனால் நம்ம வந்து ரூட்ஸாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா இந்த 4 வந்து நம்ம ரூட்ஸாக எடுத்துக்கலாம் இந்த ஈக்குவேஷனுக்கு. அடுத்தது ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 minus x cube ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன b. ஸோ மைனஸ் b பை எக்ஸ் பவர் 4 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து a. ஸோ கீழே வந்து a. ஓகேவா, மைனஸ் b பை a. அடுத்தது ரெண்டு ரெண்டாக போட்டுக்கணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. இது எப்படி ஈஸியாக ரெண்டு ரெண்டாக போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு இருக்கா. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் ஆல்ஃபா பீட்டா, அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபாவும் காமாவும், அதுக்கப்புறம் இந்த ஆல்ஃபாவும் டெல்டாவும். ஓகேவா, அப்புறம் பீட்டாவும் காமாவும் பீட்டாவும் டெல்டாவும், அதுக்கப்புறம் இந்த காமாவும் டெல்டாவும். ஓகேவா, அவ்வளோதான். இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா சி. ஸோ சி பை எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் ஏ. சி பை ஏன்னு வரும். ஓகேவா, அடுத்தது மூணாக போடணும். ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா டெல்டா பீட்டா காமா டெல்டா காமா டெல்டா ஆல்ஃபா. ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணணும்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன டி. ஸோ மைனஸ் டி பை எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் ஏ மைனஸ் டி பை ஏன்னு வரும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஓகேவா, இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன, கான்ஸ்டண்ட்டாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ கொடுத்துருக்காங்க. ஸோ இ பை எக்ஸ் பவர் 4ஓட வேல்யூ என்ன, எக்ஸ் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ. ஸோ ஏ. ஓகேவா, இ பை ஏ. ஓகேவா, இதிலேருந்து நம்ம வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, find the sum of the squares of the roots. ஓகேவா, ஸோ இந்த ஸ்கொயர் இந்த ரூட்ஸோட ஸ்கொயர்ஸோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இதான் வந்து கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எழுதிக்கலாம். இதுக்கு வந்து டைரெக்டாக ஃபார்முலா இல்லை. ஸோ இது வர மாதிரியான ஒரு ஃபார்முலா எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, இது வர மாதிரியான ஃபார்முலா வந்து இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல், அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான். ஓகேவா, ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா. ஓகேவா, இதோட ஃபார்முலா தான் இது. ஓகேவா, ஸோ இது ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம இதோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதான் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ மட்டும் வேணுங்கிறதுனால இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் போட்டு மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா ஈக்குவல் இந்த சைடு இருக்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இதுக்கு தனியாக வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம் பாருங்கள். முன்னாடி இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் பி பை ஏன்னு வருதா. ஸோ இதுக்கு பதிலாக மைனஸ் பி பை ஏன்னு போட்டு இந்த ஸ்கொயர் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த 2 அப்படி எழுதிட்டு இதுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா இதுக்கு வந்து சி பை ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு பதிலாக சி பை ஏன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் இந்த சரி ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். ஓகேவா, அடுத்தது ஸ்கொயர் வந்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுவோம். மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் தான் வரும். ஸோ பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏ ஈக்குவல் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் இதை வந்து இந்த சைடு எழுதிக்கலாம், இதை வந்து இந்த சைடு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c பை ஏன்னு வருது. இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கணும். இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் பொதுவாக போட்டு
இங்கே ஏ ஸ்கொயரே இருக்கனால இந்த பி ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வந்து வெறும் ஏ மட்டும் தான் இருக்குது. ஆனால் ஏ ஸ்கொயர் வேணும். அதனால் வந்து ஒரு ஏ வந்து மேலே சேர்த்துக்கலாம். 2ac வரும். ஓகேவா? இதான் வந்து இதோட வேல்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ.